பதே ராம 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 ராம
ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம் ராம 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 ராம் ராம 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 ராம். ஸ்ரீ ராமநாம சிங்கத்திற்கு ஜெய். गोपिका जीवन स्मरण गोविंदा गोविंदा जय जानिकांत स्मरण जय जय राम राम हर नम पार्वती पति हर महादेवा सिद्धि विनायक स्वामी की जय. आंजनेय स्वामी की जय. सद्गुरु महाराज की जय. सकल साधु मंडली की जय. प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यासंबरीश शौनक भीष्मताल्प्यान रुक्मांगद अर्जुन वसिष्ठ विभीषणादीन पुण्यानिमान परम भागवतान् स्मरामि. सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः. श्री प्रेमेंद्र सद्गुरु महाराज की जय. सकल साधु मंडली की जय. श्री प्रेमेंद्र सद्गुरु महाराज की जय. सकल साधु मंडली की जय. ஸ்ரீயப்பதியான சீதாராமுடைய பூர்ண அனுகிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய சிரவண யுக்தத்தில் ஸ்ரீமத் பாகவதத்தில் நாம் பிரதிச்சரித்திரம் பார்த்தாச்சு. பிரதிச்சரித்திரத்தினுடைய பிரதி சக்கரவர்த்தியினுடைய கொள்ளு பேரன் அவர் தான் பிராச்சீன பர்ஹிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராஜா. அந்த ராஜா இந்த தேசத்தை இந்த பூமி ஆண்டு கொண்டிருக்கிறார். அவர் பிராச்சீன பர்ஹிஸ் அப்படின்னு ஏன் பேர்னா அது காரண பேர். பிராச்சீன பர்ஹிஸ்க்கு 10 புத்திரர்கள், பிரச்சேதசர்கள் அப்படின்னு 10 புத்திரர்கள். அவர்களை லோக சிருஷ்டியில் ஈடுபடும்படி அவர்களை தவம் செய்ய அனுப்பினார். அந்த பிரஜாபதிகள் அந்த பிரச்சேதசுகள் 10 பேர் அவர்கள் தவம் செய்ய போய்விட்டார்கள். அப்போ இந்த பிராச்சீன பர்ஹிஸ் என்ன செய்கிறான்னா, பிராச்சீன பர்ஹிஸ் அப்படின்னா கிழக்கு திக்கு பூரா தர்பைகளை வளர்த்துனுந்தானோ. எதுக்கான நிறைய யாகங்கள் நடத்துறதுக்காக தர்பைகள் தேவைப்படுறதுனால தர்பைகளை வளர்த்துருந்தானோ அது கிழக்கு திக்கு முழுதும். அதனால் அவனுக்கு காரண பேர் பிராச்சீன பர்ஹிஸ் அப்படின்னு. பர்ஹிஸுகள்னால் தர்பைகள். அப்போ இவன் என்னன்னா ஃபுல்லாக யாகங்கள் செய்யறதுலேயே மும்முரமாக கர்மண்டனாக போயிட்டான். கர்மா பலனை எதிர்பார்க்கறதுனால்தான் கர்மாக்களை முழுகி போகிறது. கர்மானுடைய சித்த சுத்திக்காக தான் கர்மா செய்கிறது, ஞானம் உண்டாகணுக்காக. ஆனால் இவன் நான் சித்த சுத்திக்காக கர்மா செய்யலை, பலன்களை உத்தேசித்து கர்மா செய்கிறது இஷ்டத்துக்கு கர்மாவிலேயே முழுகிட்டான். ஏன்னா இவனுக்கு உபதேசித்த குருக்கள் அப்படி உபதேசிட்டாங்களாம், ஃபுல்லாக கர்மா செய் கர்மா செய், கர்மானால தேவதைகள் சந்தோஷம் அடைஞ்சு அவனுக்கு எல்லாம் கொடுப்பாங்க. அப்படியே கர்மடனாக போயிட்டான் அப்படியே. அப்போ நாரதருக்கு ஒரு கருணை உண்டாயிற்று. ஏன்னா இந்த வம்சத்தில் வந்தவர்கள் எல்லாமே மகாத்மாக்கள், எல்லாம் பாகவத பக்தர்கள். அதனால் இப்படி கர்மண்டனாக போகிறதுக்கு மகான்கள் விட மாட்டாங்க. உடனே நாரதர் பகவானுடைய அனுக்கிரகத்தினால் நாரதர் வந்தார். பகவானால் அனுப்பப்பட்டால் தான் குருமார்கள் வருவாங்க. அந்த பிராச்சீன பர்ஹிஸை பார்த்து சொல்கிறார், அப்பா எப்படி சௌக்கியமானா? வாங்க சுவாமி, தேவரிஷி நாரதரே வரவேற்கிறேன்னு சொல்லிட்டு அவர் நல்லா பூஜைகள்லாம் பண்ணார். எனக்கு பூஜைலாம் பண்ணுறது இருக்கட்டும், உனக்கு ஒரு காட்சி காண்பிச்சு கொடுக்குறேன், அதை பார் அப்படின்னு. என்ன படம் போட்டு காமிப்பேன்? ஆமாம், படம் போட்டு காமிக்கிறேன்ப்பா. பார்த்தா ஒரே ஆடுகளாக இருக்கிறது. எல்லாம் பார்த்தா பயங்கரமான ஆடுகள். அதெல்லாம் பார்த்தா அது கொம்புகள்லாம் பார்த்தா இரும்பு மயமான கூர்மையுள்ள கொம்புகள் எல்லாமே. ஆமாம், இந்த ஆடுகள்லாம் எங்கே ஏற்ற போகிறா? எங்கன்னா மேய்க்க ஏற்ற போகிறாளா? என்ன இது ஆடுகள்லாம் அப்படின்ட்டு கேட்குறேன். இதெல்லாம் நீ யாகத்தில் பலியிட்ட ஆடுகள்ப்பா. அவைகள்லாம் நீ இறந்த பிறகு உன்னை குத்துவதற்காக இரும்பு மயமான கொம்புகளோடு காத்து கொண்டு இருக்கிறது. ஒன்று, ஐயோ, நான் இவ்வளோ ஆடுகளை பலி பண்ணியிருக்கேன், இவ்வளோ ஆடுகளை நீ பலி கொடுத்துருக்க. இந்த ஆடுகள்லாம் நீ இறந்த பிறகு உன்னை நரகத்தில் தன்னுடைய கூர்மையான கொம்புகளால் உன்னை குத்தி சித்திரவதை செய்வதற்காக காத்து கொண்டிருக்கின்ற ஆடுகள் இதெல்லாம் அப்படின்னு பயந்து போயிட்டார். அப்படி நடுநடியும் போயிட்டார், அதுவும் இரும்பு மயமான கொம்புகளோடு. அப்போ பார்த்தார், சரி அப்போ கர்மா எதுக்காகனா
சித்த சுத்திக்காக தான் கர்மா செய்கிறது. அந்த கர்மாவிலே மூழ்கி போகிறதுக்காக கிடையாது. உனக்கு ஒரு கதை சொல்கிறேன், அதை கேளு அப்படின்னு சொல்லிட்டு புரஞ்சன உபாக்கியானன்னு ஒரு உபாக்கியானம் சொல்கிறார். புரஞ்சனன் அப்படின்னு ஒரு ராஜா இருந்தான். அதாவது புரஞ்சனன் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம்னா, புறம்னா இந்த உடம்பு, அவன் ஜனனம். புரஞ்சனன் பலவிதமான உடல்களில் ஜனனம் ஆகிறான் இல்லையா இந்த ஜீவாத்மா. அதனால் அவனுக்கு புரஞ்சனன்னு பேர். எப்பொழுதும் ஏதாவது ஒரு புறத்தை தேடிகிட்டே இருப்பான். ஏதாவது ஒரு உடம்பு கிடைக்குமா அந்த உடம்பை ஏதாவது ஒரு உடம்பை பற்றி கொண்டு இருக்கிறதுனால அந்த ஜீவனுக்கு புரஞ்சனன்னு பேர். அது நாயா, பேயா, பூனையா, பல்லியா, எருமாடா, பன்றியா, மனுஷனா, மிருகமா, தேவரலா, பட்சி, ஏதோ ஒரு உடம்பை ஏதோ ஒரு புறத்தை அண்டி இருக்கிறதுனாலே அதுக்கு புரஞ்சனன்னு பேர். அதுக்கு அந்த புரஞ்சனன் என்ற அவனுக்கு ஒரு சகா உண்டு. அவன் அவிக்ஞாதன் அப்படின்னு பேர். அவன் என்னென்னா அடுத்த நிமிஷம் அவன் என்ன செய்ய போகிறான்றதே தெரியாதான். அதனாலே அவன் அவிக்ஞாதன். அவன் செய்வதை அறிய முடியாதவன், அவனை தெரிந்து கொள்ள முடியாதவன். அதனால் அவிக்ஞாதன்னு பேர். ஆனால் இன்னொரு அர்த்தம் சொல்கிறாங்க, பக்தர்களுடைய குற்றத்தை தெரியாதவன், அதனால் அவிக்ஞாதன் அப்படின்னு பேருன்னு சொல்லுவாங்க. அதே சமயத்தில் அவன் எல்லாராலையும் அறிந்து கொள்ள முடியாதவன். அப்படிப்பட்ட சகாவோட சந்தோஷமாக உலாவி கொண்டு வந்தான் அந்த புரஞ்சனன் என்பவன். அந்த அவிக்ஞாதன்ற சகாவோட உல்லாசம் வந்தபோது தனக்கு இதுபோல் சஞ்சரிச்சுன்னு இருக்கிறோமே, எங்கேயாவது நம்மளுக்கு ஒரு கோட்டை நமக்குள்ளே நியமிச்சுட்டு நம்ம ஒரு கோட்டையில் வாசம் பண்ணலாமே அப்படின்னு ஆசைப்பட்டு அந்த அவிக்ஞாதனை பிரிஞ்சு வந்துட்டான். இச்சையினால் ஒரு கோட்டையை பார்த்து, இமய தாழ்வரையில் ஒரு கோட்டை இருந்தது, பெரிய கோட்டை. அது 9 துவாரங்கள் உள்ள 9 வாசல்கள் உள்ள ஒரு கோட்டை. அந்த கோட்டையில் போய் வாசம் பண்ண இவன் நினச்சான். கோட்டையில் உள்ள வாசம் பண்ண நினச்ச உடனே அந்த சமயத்தில் ஒரு ஸ்திரீ வந்தோம். அந்த ஸ்திரீ அவன் 11 பேரோடு வந்தான். 10 பேரோடு வந்தா. அப்போ அந்த 10 பேரை 10 பேரை 11 பேர் வந்த உடனே அந்த பெண் பார்த்து சொல்கிறா, இந்த புரஞ்சனனை பார்த்து, இந்த கோட்டை வாசலுக்கு வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம், நான் உங்களை வரவேற்கிறேன். நான் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க பார்க்குறதுக்கு, உங்களை கல்யாணம் பண்ணிக்கலான்னு ஆசைப்பட்றேன். என்னுடைய இந்த 10 பேர் என்னுடைய வேலையாட்கள், இவர்கள் மூலமாக உங்களுக்கு எல்லா விதமான சந்தோஷத்தை நாங்கள் கூட்டி கொடுப்போம். அதனால் நீ கவலைப்படாத, உங்களை நான் சந்தோஷமாக வச்சுக்கிறோம். அதனால் என்னை நீ மனைவியாக ஏற்றுக்கொள் என்று அந்த பெண் சொன்னான். உன் பேர் என்னன்னு? என் பேர் எனக்கு தெரியாது. சரி, நீ எந்த ஊர் அதுவாக சொல்லு, உன் கோத்திரம் என்ன, குலம் என்ன, உன்னை எப்படி நான் கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படின்னு புரஞ்சனை கேட்க, எனக்கு கோத்திரமும் கிடையாது, ஊரும் பேர் கிடையாது, என்னை யார் படைச்சாங்கன்னே தெரியாது. எனக்கு நான் பார்த்தா எனக்கு புத்தி தெரிஞ்சதுலேருந்து இந்த கோட்டை தான் தெரியும். இந்த கோட்டையில் நான் இந்த இடத்துல திடீர்னு எதிர்ச்சியாக பார்த்தா இந்த இடத்துல வந்தேன். பார்த்தா இந்த கோட்டையில் நீங்கள் வந்தீங்க, அவள் தான், எனக்கு அதான் தெரியும். என்னை யார் படைச்சாங்கன்னே தெரியாது எனக்கு அப்படின்னு சொல்லி இந்த 10 பேர் 10 வேலையாட்கள். இது யாருன்னா 5 தலை நாகம், 11வது ஒன்று 5 தலை நாகம். இது நாம் அஜாக்கிரதையாக இருக்கும் போதும் ஜாக்கிரதையாக இந்த கோட்டையை ரட்சிக்கக்கூடிய இந்த பாம்பு இது ஜாக்கிரதையாக பாதுகாக்கும். அவன் பேர் அஜாகரன்னு பேர், பிரஜாகரன்னு பேர். இவன் ரட்சிப்பான் அப்படின்னு சொன்னோடனே, சரி ஓகே, உன்னோட நான் சந்தோஷமாக குடும்பம் நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லி அவளோட சந்தோஷமாக குடும்பம் நடத்தினான். கல்யாணம் பண்ணிக்கிட்டு நிறைய குழந்தைகளாகிடுது, 100கணக்கான குழந்தைகளை பெற்றுட்டான். அவளோட உல்லாசமாக இருந்து அந்த 9 வாசல்கள் மூலமாக 9 துவாரம் வழியாக போகும்பொழுது, ஒவ்வொரு துவாரத்து வழியாகவும் போகும்போது பலவிதமான சந்தோஷங்கள் அனுபவிக்கிறான். இந்த அவனுடைய மனைவி இருந்தால் இல்லையா, புரஞ்சனுடைய மனைவி, அவன் என்ன பண்ணுறா, அவளுக்கு 10 பேர் வேலையாட்கள். அந்த வேலையாட்களுக்கு 100கணக்கான ஏகைக சதநாயகாக, அந்த ஒருத்தருக்கும் 100கணக்கான வேலைக்காரர்கள் இருக்காங்களாம். அவ்வளோ பேர்களோட இவனுக்கு தேவையான சந்தோஷத்தை கூட்டி கொடுப்பாங்களாம். அவன் அந்த 9
வாசல் வழியாக எந்த பக்கம்லாம் போகிறானோ அங்கெல்லாம் அந்த சந்தோஷத்தை அனுபவிப்பான். போய் வேட்டையாடுவான். அந்த 9 துவாரத்தின் வழியாக போய் பல விதமான வேட்டைகளை ஆடி மிருகங்கள்லாம் கொண்டு குவிச்சான். அப்போ அவன் நிறைய யாகங்கள் பண்ண ஆரம்பித்தான். யாகங்கள் பண்ணி அதை நிறைய பலி கொடுத்து அதில் கர்மடனாக போயிட்டான். அதில் அந்த புரஞ்சனனே. அதுக்கு பிறகு பார்த்து இவளோட சேர்ந்து உல்லாசமாக இருந்து குழந்தை குட்டிகளும் நிறைய பெற்றுக்கிட்டான். 100கணக்கான பிள்ளைகள். இப்படி காலம் சுகபோகத்தோடே போயிட்ட உடனே கடைசியில் இந்த சமயம் பார்த்து இந்த கோட்டையை பிடிக்கிறதுக்காக சண்டவேகன்னு ஒருத்தன், அவன் காலரூபியாகிய சண்டவேகன், அவன் வந்து இந்த கோட்டையை முட்டுகையிடுறான். முட்டுகையிட்ட உடனே அப்போது அந்த சமயத்தில் ஜரை என்பவள் ஒருத்தி, அவள் காலகன்னிகை, காலனுடைய பெண். அவள் அந்த காலனுடைய பெண்ணானவள் அவள் போய் என்ன பண்ணுறா, தனக்கு மனைவி வேணும், தனக்கு கணவன் வேணும் அப்படின்ட்டு இவள் சஞ்சரிக்கிறாள். அவள் பார்த்தா ரொம்ப அசிங்கமாக இருக்கிறாள், வயோதிக நிலையை அடைஞ்சிருக்கிறாள். அவன் என்ன மாதிரி கல்யாணம் பண்ணிக்காதவங்கள தான் நான் கல்யாணம் பண்ணிக்க முடியும். நம்மள மாதிரி கல்யாணம் பண்ணிக்காதவங்க யாருன்னு பார்த்தா நாரதர். அவரும் பிரம்மச்சாரி, இவரும் பிரம்மச்சாரி. அவள் பார்த்து என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்டான். முன்னாடி வெக்கத்தை விட்டு வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்குறேன். முன்னாடி எப்படின்னா, இல்லை என்னை கல்யாணம் பண்ணிக்கோ. கல்யாணம் பண்ணிக்கன்னு கேட்கல, என்னை கல்யாணம் பண்ணிக்கணும் நீங்கள் அப்படின்னு கேட்குறா. கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு அதிகாரமாக கேட்குறா. இல்லை நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. யாருன்னா ஜரை, பார்க்கறதுக்கு கிழவியாக இருக்கா, கிழவியாக வயசானவளாக இருக்கா. இவளை போய் கல்யாணம் பண்ணி நான் என்ன பண்ணுறது? நானே தனிக்காட்டு ராஜாவாக சந்தோஷமாக இருக்கிறேன். என்னையாம்மா நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒன்றை தூக்கி நான் எங்கே திரியிறது? அதனால் நான் திரியிற மாதிரி என் கூட திரிய முடியாது உன்னால். அதனால் இல்லை, என் கூட என்னை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்கள் திரியறது அடங்கிட்டோம், ஒரு இடத்துல உட்காந்துருவீங்க அப்படின்னு சொல்கிறேன். இல்லைம்மா நான் கல்யாணம் பண்ணிக்கிறதா இல்லை அப்படின்னா, என் பேச்சை மீறினீங்கன்னா நான் சாபம் கொடுத்துருவேன். பரவாயில்ல, நீ சாபம் கொடுத்தாலும் பரவாயில்ல, ஆனால் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். அப்போ தான் சொல்கிறேன், நின்ன இடத்துல நிற்காமல் நீ சஞ்சரிக்க கடவாய் அப்படின்னு சாபம் கொடுத்துட்டா அந்த ஜரை காலகன்னிகை. நான் ஏற்கனவே அதான் செய்கிறேன், நீ சாபம் கொடுத்துட்ட, ரொம்ப சந்தோஷம். ஆனால் உன்னை பார்த்தா எனக்கு கோபம் வரல. நீ என்ன பண்ணுற, கர்மாக்கள் நிறைய செய்கிறாங்க இல்லையா, அவரிடத்துல போய் நீ வாசம் பண்ணு. அதே சமயத்தில் உனக்கு சீக்கிரமாக உனக்கு ஒரு சகோதரெல்லாம் கிடைப்பாங்க. உனக்கு ஒரு நீ தனியாக சஞ்சரிக்கிறதுனால தானே இது மாதிரி ஆசை உண்டாது, யாராவது கல்யாணம் பண்ணிக்கணும், எனக்கு ஆதரவு இல்லையேன்ட்டு. உனக்கு ஆதரவு கொடுத்து சில பேர் வருவாங்க, கவலைப்படாதுன்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிட்டார் நாரதர். இந்த ஜரையை வந்து ஏற்றுக்காததுனால நாரதருக்கு சாபம் கொடுத்துட்டான். இந்த ஜரையை ஏற்றுக்கின புரு சக்கரவர்த்திக்கு ராஜ்யத்தை கொடுத்தான். யயாதி சக்கரவர்த்தியினுடைய ஜரையை புருவானவர் ஏற்றுக்கிட்டார். அதனால் கடைசி பிள்ளையாக இருந்தாலும் அவருக்கு சக்கரவர்த்தி சாம்ராஜ்யத்தை கொடுத்தா இந்த ஜரையானவள். அவளால் வரமும் கொடுக்க முடியும், சபிக்கவும் முடியும். அந்த சக்தி உடையவள் அந்த ஜரை இல்லையா. அப்போ கடைசியில் என்ன ஆச்சு, இந்த ஜரைக்கு பிரஜ்வாரன் சொல்லக்கூடிய ஒருத்தன், அவனுக்கு தம்பி ஒருத்தன், பிரஜ்வாரன் யவனன் அப்படின்னு 2 பேர். அதில் அந்த யவனன் என்பவன், இதில் யாருன்னா அண்ணன் தம்பி வச்சுக்கலாம், யவனன் இல்லாட்டி பிரஜ்வாரன். அந்த யவனன்றவன் என்ன பண்ணால், யவனனை போய் கேட்குறான், என்னை நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ட்டு. உன்னை கல்யாணம் யாருமே இந்த உலகத்தில் உன்னை யாரும் விரும்ப மாட்டுறாங்க, அதனால் வந்து என்னை விரும்புகிற நீ, நானும் ஒன்று விரும்ப மாட்டேன், ஆனால் எனக்கு மனைவியாக இருக்க வேணாம், எனக்கு தங்கையார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யவனனானவன் அவளை தங்கையாக ஸ்வீகரித்து கொண்டான். அப்போ சரி, எனக்கு என்ன கட்டளை, நம்ம போய் நிறைய கோட்டைகள்லாம் பிடிக்கணும், வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோட்டைகளை பிடிக்கிறது தான் நம்ம வேலை. நீ போய் முற்றுகையிடு, முதல்ல போய் நீ முற்றுகையிடணும், நான் பின்னாடியே வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி யவனன் என்பவன் அவன் அந்த பிரஜ்வாரன் என்பவன் 2 பேரும் அப்படியே வந்துடுவாங்க. அப்போ இவ தான் போய் முற்றுகையிடுறது. அதுக்கு முன்னாடி சண்டவேகன் சொன்னான் இல்லையா, அவனோட சேர்ந்து இந்த 4 பேரும் சேர்ந்து எல்லா கோட்டைகளும் முற்றுகையிட்டு வந்தாங்க. இவங்க இந்த புரஞ்சனன் இருக்கானே, இந்த 9 வாசல் உள்ள கோட்டை, அதை முற்றுகையிட வந்தாங்க. அதை முற்றுகையிட வந்த உடனே எல்லாம் ஒன்றா சேர்த்துட்டாங்க. சண்டவேகன், அதே சமயத்தில் இந்த பிரஜ்வாரன், இந்த யவனன், ஜரை எல்லாமே ஒன்றா சேர்ந்து வந்து தாக்கினாங்க.
தாக்கின உடனே இந்த பாம்பு தான் சண்டை போடும். இவன் சண்டை போட மாட்டான். இவன் வேட்டையாடுவானே தவிர மிருகங்களாம் வேட்டையாட சண்டை போடணுன்னா பயம் அவனுக்கு. யாருக்கு? இந்த புறஞ்சனனுக்கு. அவன் எப்பொழுதும் அந்த தன்னுடைய மனைவியோட அவளோட கொஞ்சி குழாவைன்னு அவள் சொல்கிறதெல்லாம், அவன் அழுதான் அவன் அழுவானான், அவள் சிரிச்சா இவன் சிரிப்பானான், அவள் ஓடினா இவனும் ஓடுவானான், அவள் படுத்தா இவன் படுத்துப்பானான், அவள் உட்காந்தா இவனும் உட்காருவானான், அவள் சிரிச்சா சிரிப்பானான், அவள் சாப்பிட்டா இவன் சாப்பிடுவானான், அவள் கவலைப்பட்டா இவன் கவலைப்படுவானான். இப்படி அந்த ராணியோட தன் மனைவியோட இப்படி சல்லாபம் செய்து கொண்டு இருக்கிறான். அவளை சந்தோஷப்படுத்து. அவளுக்கு தெரியாமல் போய் இவன் வேட்டையாட போயிட்டாலே இவளுக்கு சொல்லாமல் கொள்ளாமல் அவள் தான் வந்து சீக்கிரம் சமாதானப்படுத்தவே முடியாதான். அப்படி கஷ்டப்பட்டு சமாதானப்படுத்துவானான். அப்படியேப்பட்ட புறஞ்சனன் இப்படி ஏமாந்துட்டான். கடைசியில் என்னென்னா கோட்டையை எல்லாம் முற்றுகையிட்டு கோட்டைகள் உள்ள செல்வங்கள்லாம் அபகரிக்க ஆரம்பித்தாங்க. எல்லா கோட்டை கொத்தலங்கள் அந்த இவருடைய 10 வேலைக்காரர்கள் இருந்தாங்க இல்லையா, அந்த புறஞ்சனுடைய மனைவி ராணிக்கு 10 வேலைக்காரர்கள், அவருக்கு 100கணக்கான ஆட்கள்லாம் இருந்தாங்க இல்லையா, அவரெல்லாம் எவ்வளோ சண்டை போட்டு பார்த்தாங்க, முடியல. அந்த 5 தலை நாகம் சொன்னோம் இல்லையா, அதுக்கும் சேனைகள் உண்டு. அந்த 5 தலை நாகமும் சண்டை போட்டு பார்த்தது, முடியல. அப்போ அந்த ஜரி அடித்து தும்சம் பண்ணுறா. அப்போ அந்த 5 தலை நாகமே துவண்டு போகுது. அப்போ அந்த பிரஜ்வாரன் அப்படின்னு சொல்லக்கூடிய அவன் என்ன பண்ணான், அந்த கோட்டையை எரிக்க ஆரம்பித்தான். கோட்டையை எரிக்க ஆரம்பித்த உடனே, ஆஹா இந்த கோட்டையே ஃபுல்லாக எரியுதே, இதில் நம்ம எங்கே தப்பிக்கிறது? இப்போ காட்டு தீ எரிஞ்சால் அதில் பாம்பு வந்து எப்படியா தப்பிக்க பார்க்கணும் இல்லையா, அதனால் வழியில் போகுது. அப்போ என்ன பண்ணுறது, இது இனிமேட்டு இந்த கோட்டையில் நம்ம இருக்கக்கூடாது, எங்கேயாவது ஓடிடலான்னு சொல்லிட்டு அந்த 5 தலை நாகம் எஸ்கேப் ஆக பார்க்குது. அந்த யமனனும் வந்து என்னன்னா முற்றுகையிட்டு அவனை சிறைப்பிடிச்சிட்டான். யார்? அந்த புறஞ்சனனை. இந்த புறஞ்சனியானவள் கைவிட்டு ஓட்டான். அவள் தான் அந்த புறஞ்சனனுடைய மனைவி ராணி. அவன் என்ன பண்ணால் கைவிட்டு ஓட்டான். ஆஹா என்னால் முடியாது. அவள் தான் இவனுக்கு எதிர்ப்பாகவே நடக்க ஆரம்பிச்சிட்டான். இவன் யாருன்னே தெரியாதுன்றது, அவனே தெரியாதுன்னு சொல்கிற அளவுக்கு அவன் கூட அவ்வளோ சல்லாபமாக இருந்தவா டக்குன்னு அவன் அப்படியே நன்றி கட்டவளாக அந்த ராணியானவள் விட்டுட்டு எஸ்கேப் ஆகிட்டான். அதுதான் அந்த பாம்பும் வந்து அந்த 5 தலை நாகமும் அந்த கோட்டையை விட்டு ஓடி போச்சு. அப்போ இந்த புறஞ்சனனை சிறை பிடிச்சி அவனை வதம் பண்ணுறான். அந்த புறஞ்சனன் அப்போ கூட அவருடைய ராணியை மறக்க முடியாமல், ராணியை என்னை விட்டு போகாத அப்படின்னு அந்த ராணி மேலே உள்ள பைத்தியத்தினால அந்த பெண்ணையே நினச்சின்னு செத்ததுனால அடுத்த பிறவில் அவன் விதர்ப்பதேசத்தினுடைய பெண்ணாக பிறந்தான் அடுத்த பிறவில். இப்படி யவனன் என்பவனாலும் பிரஜ்வாரன் என்பவனாலும் சண்டவேகன் என்பவனாலும் தாக்கப்பட்டு அவன் மரணம் அடைந்து அந்த பிறவை விட்டு அந்த ராணியை நினச்சினே உயிர் விட்டதுனால ஆணாக இருந்தவன் பெண்ணாக மாறினான் தியானத்தினால. எம் பாவி ஸ்மரன் பாவம் தெஜத்யந்த கலேவரன் தம் ஏ வைதி தேயா தத்பாவம் பாவிதா. அதாவது தத்பாவம் பாவிதா, எதை நினச்சின்னு உயிரை விடுறானோ அடுத்த பிறவி அதை தான் அடையிறான் இல்லையா. அடுத்த ஜென்மத்தில் விதர்ப்பதேசத்தினுடைய பெண்ணாக புறஞ்சனி, அதாவது அந்த பெண்ணாக பிறந்தான். பெண்ணாக பிறந்த உடனே அது பிறகு அவள் நல்ல யவன பருவம் அடைந்தால். அப்புறம் மலைத்துவஜ பாண்டியன் என்ற ஒரு பாண்டிய தேசத்து அரசன் அவளை விவாகம் செய்து கொண்டான். விவாகம் செய்து கொண்டு சந்தோஷமாக இருக்காங்க. அப்போ அவள் என்ன பண்ணுறா, சிறந்த பாகவதன் அவன் அந்த மலையத்துவஜ பாண்டியன். அப்போ கணவனுக்கு பணிவிடை செய்வதிலேயே தீவிரமாக ஈடுபட்டிருந்தால் இந்த புறஞ்சனாக இருந்தவன் புறஞ்சனியாக மாறிட்டான், பெண்ணாக மாறிட்டான். பிறகு அந்த மலைத்துவஜ பாண்டியனுக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்து அப்படியே கடைசி காலம் வந்த உடனே அவர் காட்டுக்கு வானப்பிரஸ்த ஆசிரம தர்மத்தை மேற்கொண்ட போது வனத்தில் போய் மனைவியோடு சேர்ந்து அவர் பகவானை ஆராதித்து கொண்டிருந்தார். தவத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தார் அந்த பாண்டிய தேசத்து அரசன். தவத்தில் ஈடுபட்டு இருக்கும்போது இவள் பணிவிடை செய்து கொண்டே இருக்கும்போது ஒரு நாள் பார்த்தா திடீர்னு உடம்பு சில்லிட்டு போச்சு, பாதத்தில் சூடு இல்லை. அப்போ பணிவிடை பண்ணுறதை நிறுத்தி ஓன்னு அழ ஆரம்பித்து அவளுக்கு சிதைகளை ஏற்றி அவளுடைய உடம்பை எரிச்சிட்டு உடனே அணுகமனம் கொண்டாள். அவளும் உடன்கட்டை ஏற அப்படி போன உடனே ஹலோ இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லி தட்டி யாரோ பின்னாடி தட்டுறாங்க. யாரா அது நம்மளை தட்டுறாங்க?
அப்படின்னு திரும்பி இங்கே பாருங்க அப்படின்னு திரும்பி பார்த்தா யாரோ ஒரு திவ்யமான தெய்வீகமான ஒரு புருஷர். அப்போ தான் பார்த்து ஆச்சரியம், நீங்கள் யார் அப்படின்னா, நான் தான் அவிக்ஞாதன் என்ற சகா. என்ன உனக்கு ஞாபகம் இல்லையா? என்னை விட்டு நீ பிரிஞ்சு போனேன், நீ இப்போ உடன்கட்டை ஏற போறியே, இவர் யார்? இவர் தான் என் கணவர், என் பர்த்தா. அவள் உயிரை விட்டார். அவருக்கு சொர்க்கலோகத்தில் போய் அவர் போகிற சொர்க்கலோகத்தில் போய் நான் பணிவிடை பண்ணோம். அதுக்காக நான் கிளம்ப போகிறேன். நீ உண்மையிலே அவர் உன் பர்த்தாவே கிடையாது அப்படின்னு சொல்லி என்னை உனக்கு ஞாபகப்படுத்துகிறேன், ஞாபகப்படுத்திப்பார். நம்ம 2 பேரும் ஆனந்தமாக மானச சஞ்சரி அந்த மானச சரஸில் நம்ம 2 பேரும் ஆனந்தமாக சஞ்சரிச்சிருந்தமே ஞாபகம் இருக்கா? என்னுடைய நண்பன் நீ, உன்னுடைய நண்பன் தான் அவிக்ஞாதன் என்ற என் பெயர். நீ புரஞ்சனனாக இருந்தபோது நீ கோட்டை வாசல் நீ ஒரு வீடு தேடின்னு அலைஞ்சி, அப்போ என்னை விட்டு பிரிஞ்சு போனே ஞாபகம் இருக்கானே. அப்புறமா பரமம்சனால் அறிவுறுத்தப்பட்ட உடனே இந்த மானச அம்சமானது விழித்து கொண்டது. சபாஷ். அப்போ தான் புரிஞ்சுண்டு, நீயே நான், நானே நீ, உனக்கும் எனக்கும் பேதத்தை கற்பிக்க மாட்டார்கள், என்னை போலவே நீ ஆனந்தமாக இருக்க வேண்டியவன், என்னுடைய அம்சம் நீ என்று தெரிந்து கொள் அப்படின்னு அறிவுறுத்தப்பட்ட உடனே இந்த கதையை கேட்டார். அப்புறமா புத்தி தெரிஞ்சு அந்த புரஞ்சனி, நீ ஆணும் இல்லை, விதர்ப்பதேசத்துக்கு குமாரியும் இல்லை, நீ புரஞ்சனன் என்ற நீ ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை, நீ என்னுடைய அம்சம் அப்படின்னு தெரிஞ்சுக்கோ. அப்போ இதெல்லாம் யார்? அப்போது என்னுடைய பெண்ணு, இது என்னுடைய மனைவி ராணி, 10 வேலைக்காரர்கள் இருந்தாங்க, பெரிய கோட்டையில் இருந்தேன், ராஜா, இது போல் செல்வ சௌக்கியங்கள்லாம் அனுபவித்தேன், இந்த மலை துவச்ச பாண்டியன் கணவன், இதெல்லாம் என்னால் சிருஷ்டிக்கப்பட்ட மாயை, இது சத்தியம் கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே ஆச்சரியப்பட்டு உடனே அந்த அவிக்ஞாதனால் அறிவுறுத்தப்பட்டோடனே அவர் குருவே பார்த்தா பகவானாக காட்சியளி, என்னை யாருன்னு பார்க்க போறியாப்பா, அந்த சங்க சக்கரவர்த்தி பகவானாக காட்சி எழுதினா அப்புறமா பகவானை அடைந்து விடுகிறார் அந்த புரஞ்சனன் என்பவர். இந்த கதை ஒன்றும் புரியலையே, என்ன கதை இது? என்னமோ 9 வாசல்னு சொன்னீங்க, 10 வேலைக்காரர்கள் சொன்னீங்க, யாரோ பிரஜாகரன்ற பாம்புன்னு சொன்னீங்க, பிரஜ்வாரன் யாரோ தாக்கணான்னு சொன்னீங்க, யமுனந்து யார் தாக்கணும், எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு யாருக்கு? பிராச்சீன பர்கேஸுக்கே புரியலையா நாரதர் சொன்ன கதையை. அப்போ தான் பார்த்தார், அப்பா இதுக்கு கதை ஏதோ ஒரு கதைன்னு நினச்சின்னு இருந்தேன், அந்த கதை வேறு யாரும் இல்லைப்பா, அந்த புரஞ்சனன் நீதாண்டா அந்த புரஞ்சனன். என்ன சொல்கிற? ஆமாம், இந்த 9 வாசல்ன்றது, இந்த 9 கோட்டைகள் இருந்தது, இந்த 9 வாசல்களில் இந்த உடல் நவத்வாரே புரே தேகி நைவ குர்வன் நகாரையன், இதில் எதையும் செய்யாத இருக்கிறவன் இந்த ஜீவன், எல்லாமே இந்த புத்தி தான் செய்கிறது, புத்தியினுடைய செயல்பாடுனால்தான் அந்த உடலானது இயங்குகிறது. 2 குருடர்கள், இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், அந்த புரஞ்சனன் 2 குருடர்கள் சொல்கிற பேச்சு தான் கேட்பானான். அந்த 2 குருடர்கள் யாருன்னா 2 கை கால்கள், கையும் காலும் தான் 2 குருடர்கள். அந்த கை கால்கள் தான் எல்லா செயல்களையும் செய்கிறான். அது சரி, 9 வாசல்கள் உள்ள இந்த கோட்டை தான் இந்த உடம்பு. சரி, இதில் புத்தி என்ற ராணியோடு தான், அந்த புத்தி தான் மனசாக மாறுகிறது, அலைப்பாய்கிறது, மனசுன்னு சொல்லலாம். அந்த மனசு எப்படிலாம் விரும்புதோ அப்படிலாம் அந்த ஜீவனானவன் அதுக்கு மயங்குறான். அப்போ அந்த 9 துவாரத்தின் மூலமாக எல்லா சுகபோகங்களையும் அனுபவிக்கிறான். வேட்டையாடுறான்றது இந்த 9 துவாரங்களில் உள்ள சுகபோகங்களை அனுபவிக்கிறது தான் வேட்டையாடுறது. அந்த இல்லற சௌக்கியங்களில் அதில் உள்ள பிள்ளைகளை பெற்றுக்கொள்கிறான்னா கர்மாக்களை சேர்த்துக்கிறான். அதான் பிள்ளைகளை பெற்று இந்த 9 துவாரம் உள்ள 5 இந்திரியங்கள் 10 இந்திரியங்கள் மூலமாக செயல்கள் செய்யறதுனால கர்மாக்களை சேர்த்துக்கிறான்ல, அதான் பிள்ளைகளை பெற்றுக்கொள்வது. அது புண்ணியமோ பாவமோ, அது ஆணோ பெண்ணோ வினைகளாக பிறக்கின்றது. சரி, அடுத்தது இந்த 5 தலை நாகம்னா இதுதான் பிராணன், அபானன், உதானன், சமானன் சொல்லக்கூடிய 5 விதமான பிராணன்கள். பிராணன், அபானன், உதானன், சமானன், அப்புறம் இன்னொரு பிராணன் டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேது.
அந்த 5 வித பிராணங்கள் தான் 5 தலை நாகம்பா. அதுதான் இந்த பிராணம் தான் நம்ம இந்த உடலை ரட்சித்து கொண்டிருந்தது, இந்த கோட்டையை ரட்சித்து கொண்டிருந்தது. அப்போ அந்த சண்டவேகன் என்பவன் தான் காலன். அந்த காலம் பார்த்து இந்த உடம்பை இடிப்பான், இந்த கோட்டையை இடிப்பான். அப்போ ஜரை என்பது முதுமை. வயோதிக நிலை வரும்போதே ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆஹா, நம்ம மரணத்துக்கிட்ட வந்துட்டோன்னு. அவள் தான் கோட்டையை பிடிக்கிறது. அப்போ யவனன் அப்படின்றவன் தான் பயம், மரணம். காலம்ன்றது 365 நாட்கள் இரவு, 365 நாள் பகல் என்ற அவர்கள் தோழர்களோடு முற்றுகையிட்டது. அதுதான் காலன் என்பவன் சண்டவேகன். அவன் வேகமாக அந்த காலம் சுழற்சியானது ரொம்ப வேகமாக சுழண்டு கொண்டு இருக்கிறது. இப்போ தான் ஒரு நிமிஷம் மாதிரி போயிடுச்சு, ஒரு வருஷம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஏன்பா இப்போ தான்ப்பா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குப்பா. 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது இன்றைக்கி நடந்த மாதிரி சொல்லுவான். என்ன அவ்வளோ கால வேகம், சண்டை வேகம், அவ்வளோ வேகமாக சுழற்சி ஆகுது இந்த காலம். எல்லாம் மறந்து போச்சு. அனுபவித்த சுக துக்கங்கள்லாம் மறந்தே போச்சு. ஆனால் அது சத்தியம்னு நினைக்கிறான். அதான் காலன் சண்டவேகன். அவன் தான் அந்த கோட்டையை முற்றுகையிட்டான். அவரெல்லாம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து கூட்டுக்களவாடிங்க. ஜரை, இந்த யவனன், பிரஜ்வாரன் அப்படின்னா ஜுரம், இந்த உடம்புல நோய்கள் உண்டாகிறது. அதுதான் அந்த உடம்பை எரிக்கும்போது, ஜுரத்தினால் எரிக்கப்படும் போது இந்த பிராணங்களும் இந்த கோட்டையை விட்டு வெளியேற துடிக்குது. அதான் மூச்சு இழுக்குது. நல்ல ஜுரம் கொதிக்கும் போது 110 டிகிரி ஜுரம் அடிக்குதுன்னா உடனே டாக்டர் என்ன பண்ணான், இனிமேல்ட்டு முடியாது, சொல்ல வேண்டியலாம் சொல்லிவிடுங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா? முடியல, உடம்பு ரொம்ப ஜுரம் கொதிக்குது, எவ்வளோ க்யூர் பண்ண முடியல, எதிர்ப்பு சக்தி இல்லை அவருக்கு. ஏன்னா ஜரை வயோதிகம் பாதிச்சுது. எல்லாம் முற்றுகையிட்டாங்க. காலன் சண்டவேகன் மரண காலம் அவருக்கு வந்துடுச்சு அப்படின்ட்டு சண்டவேகன் முற்றுகையிடுறது. ஜரையானது வந்தது. பிரஜ்வாரோட ஜுரம். அதுதான் இனிமேல் எதிர்ப்பு சக்தி இல்லை அவருக்கு. எதிர்ப்பு சக்தி இல்லைன்னா அந்த பிராணனே எரிக்கப்படுகிறது. 5 தலை உள்ள நாகமானது உடம்பெல்லாம் எரிக்கப்படுது, காட்டு தீயினால் எரிக்கப்படுது, கருகுது. அதுவே இந்த உடம்பு விட்டு போகிறதுக்கு தயாராக இருக்குது. அதுதான் போயிடுது. இந்த பஞ்ச பிராணங்கள், பிராணன், அபானன், உதானன், சமானன் அப்படின்னு சொல்லக்கூடிய தனஞ்சயனா, 10 விதமான பிராணங்கள். அது உப பிராணங்கள் 5 விதமானது, 5 விதமான பிராணங்கள். இந்த 5 விதமான பிராணங்கள் தான் 5 தலை நாகம். அப்போ அவைகளால் எவ்வளோ போராடி பார்த்தது முடியல, மூச்சு இழுத்துன்னு இருக்குது. அதான் கடைசியில் உயிரை விட்டுடுறான். உயிரை விட்ட உடனே கடைசியில் அந்த புத்தின்ற ராணி பார்த்தோம்னா எதை தியானம் பண்ணிட்டு உயிரை விடுறானோ அடுத்த பிறகு அதை அடையிறான். அப்படி இந்த கட்சி காலத்தில் அவன் மலையத்வஜ பாண்டியனை கல்யாணம் பண்ணிக்கினான் அப்படின்றது ஒரு குருவை ஆசிரிக்கிறது. குருவை ஆசிரித்து அதாவது ஒரு சத்சங்கத்தை தேடுறது, சத்சங்கத்தை தேடி அந்த சத்சங்கத்தில் நாடுறது. அந்த சத்சங்கத்துக்கு சேவை செய்யறதுனால சேவையில் அது பிறகு ஒரு அவிஞாதன் என்ற குருவானவர் தட்டி கொடுக்குறார். குரு கிடைக்கிறார். குருவினால் அறிவுறுத்தப்பட்ட உடனே அந்த புரஞ்சனன் விழித்து கொள்கிறான், தன் சொரூபத்தை உணர்கிறான். இதான் இந்த கதை. அப்போ யவனன்றது என்னன்னா மரணம், பயம். காலன்றது கால வேகம், நம்ம ஆயுசை குறைக்கிற காலம். பிரஜ்வாரன்றது நோய்கள். ஜரை என்றது மூப்பு. இதை புரிஞ்சுக்கிட்டால் போதும், தெளிவாக இருக்குமா? இப்போ நான் சொன்னது ஈஸியாக இருக்கும். புரஞ்சன பாக்கியம் இப்போ கதெல்லாம் படிச்சிங்கன்னா குழப்பமாக இருக்கும். 5 விதமான இந்த 9 துவாரம் உள்ள இந்த பொருள் மூலமாக, வாய் மூலமாக சாப்பிட்றது, நாக்கு சுவையில் அது அடிமையாயிட்டான். கண் பார்க்குற கண்கொள்ளா காட்சிகள், அதுக்கு அடிமையாகிறான். காதுகள் கேட்கறது மூலமாக பல விதமான சுகமான ராகங்களை கேட்பதனால் அதுக்கு அடிமையாகிறான். தொடு உணர்வு, மனைவி ஆலிங்கனம் பண்ணுறதையோ, இந்த தேகத்தில் தென்றல் காற்றினுடைய சுகத்தை, இல்லை ஏசி போட்டால் அந்த சுகத்தை அனுபவிக்கிற இந்த தோல் உணர்வு, இந்த தோல் உணர்வுனால் அதுக்கு அடிமையாகிறான். இந்த சுகத்துக்காக ஃப்ரெஷ்னஸ், உடம்பு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, நல்லா இருக்குது, நல்லா காற்று வீசுது அப்படின்னு. உஷ்ணத்துலேயும் பார்த்தா நல்லா குளிர் காலத்தில் குளிர் காயிறான் நெருப்பு மூட்டி. அப்போ அந்த தோல் சுகம், அந்த ஸ்பர்ச உணர்வு சுகத்தை அனுபவிக்கிறான். அப்புறம் குதம், மலத்வாரம், அவன் மூத்திரத்வாரம், அதன் மூலமாக சுகபோகங்களை அப்படி புலனின்பங்களை அனுபவிக்கிறான். இப்படி 9 துவாரத்தினாலே அவன் சுகபோகங்களை அனுபவித்து காலம் கடந்து போகிறதை உணராமல் இருந்திருந்தான். அப்போ தான் அந்த ஒரு துவாரத்துக்குள்ளே சுகபோகங்களை அனுபவிக்கிறான்ப்பா அப்படின்ட்டு நாரதர் இதை விளக்கமாக சொல்கிறார். சொல்லி இதை புரிஞ்சுக்குவோம். அந்த அவிஞாதன் என்ற சகாவை அவிஞாதனாகவே போயிட்டான். அவன் தான் குரு ரூபத்தில் வர்றது தான் பகவான். அந்த பகவானை அண்டி இருக்கும்பொழுது உனக்கு இந்த பிறவிகளால் பாதிப்புகள் ஏற்படாது.
அப்படின்னு நாரதர் அறிவுறுத்தி அவனுக்கு புரஞ்சன பாக்கியானத்தை சொல்கிறார். அப்படின்னா மலைத்துவஜ பாண்டியன் மூலமாக அறிவுறுத்தப்பட்டு குரு சேவையினால் கடைசி காலத்தில் கடைசியில் சத்சங்கத்தில் சேவை செய்து கடைசியில் அந்த சத்சங்கத்தினால குருவனுடைய அனுகிரகம் கட்சிது அவிக்யாதன். அந்த குருவே சாக்ஷாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. அதுவே பரபிரம்மக என்னை யாருன்னு தெரியணுமா பாருன்னு சொல்லிட்டு சங்கச்சக்கர கதாதாரியா பகவானாக தெரிந்த உடனே அவரை பரமஹம்சனாகிய பகவானால் அமானுசம்சனாகிய இந்த ஜீவாத்மா அறிவுறுத்தப்பட்ட உடனே இருவரும் ஒன்றிணைகிறார்கள். இதுதான்பா தத்துவம். அப்படின்னும் போது இன்னொரு விஷயம் சொல்கிறேன் கேளுன்னு சொல்லிட்டு இன்னொரு கதை சொல்கிறார். ஒரு மானானது ஒரு பூங்காவில் அந்த பூங்காவில் புல்லை மேய்ந்து கொண்டு இருக்கிறது. அப்படி இருக்கும்போது பக்கத்தில் பார்த்தா செந்நாய்கள்லாம் நாக்கில் எச்சில் ஊறுது. அந்த மானை அடித்து தின்றதுக்கு பக்கத்துலேயே சுற்றிகிட்டே வருது. சமயம் கிடைக்கும்போது டக்குன்னு அந்த மானை கொண்டுடலாம். அது எஸ்கேப் ஆகாத மாதிரி அதை சுற்றி முற்றுகையிடுது அந்த செந்நாய்கள். அதற்கு பிறகு பார்த்தா பின்னாடி பார்த்தா ஒரு வேடுவன் அந்த மானை தன்னை பார்க்காதபடி அவன் மறைஞ்சு 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 வந்து அவன் அம்பை எடுத்து காத்து கொண்டு இருக்கிறான் வேடுவன். அது மாதிரி தான்ப்பா அந்த மான் வேறு யாரும் இல்லை, நீ தாண்டா அந்த மான் அப்படின்ட்டு சொல்கிறார். யாரை? அந்த பிராச்சீன பர்கிசர் நாரத சொல்கிறார். அந்த மான் புல்லை மேய்ந்து கொண்டு அந்த பூங்காவோட சுகபோகங்கள் அனுபவிக்கிற மாதிரி நீ ஸ்திரீ சுகத்தினாலையும் இல்லற சௌக்கியங்களில் அந்த பெண் ஆசையினால் மயங்கி கிடக்கிற. ஆனால் அந்த செந்நாய்கள் உன்னை பிடுங்க காத்துட்டு இருக்கு. நீ எஸ்கேப் ஆகாத மாதிரி உன்னை எல்லாம் சுற்றி வலை போட்டுருச்சு. என்னென்னா இந்த காலமானது உன்னை அப்படியே ரவுண்ட் அவுட் பண்ணிடுது. ரவுண்ட் அவுட் பண்ணி உன்னை அப்படியே சமயம் கிடைக்கும்போது டக்குன்னு கவில்லாம் உன்னை அப்படின்ட்டு அந்த செந்நாய்கள்லாம் உன்னை முற்றுகையிட்டது காலம். இந்த சமயம் பார்த்து கரெக்டாக யமனானவன் பானத்தினால் உன்னை அடிக்க காத்து கொண்டு இருக்கிறான். அவன் வந்து என்னென்னா நீ எப்போ உன்னை கரெக்டாக ஆயுள் முடியுதோ அப்போது அம்பு எய்து உன்னை தன்னுடைய ஊருக்கு யமபுரிக்கு அழைத்து கொண்டு போக பார்க்கிறான். இதை புரிஞ்சுக்கும். அந்த ஆமாம் அந்த மான் யாருன்னா நீ தான் அந்த மான். இப்படி இல்லற சௌக்கியங்களில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய் சுகபோகங்களில் அப்படின்னு சொன்ன உடனே அறிவுறுத்தப்பட்டு அப்புறமா உபதேசம் பெற்று நாரதுடைய உபதேசத்தின்படி அவன் பகவானை ஆராதித்தான் அப்படின்னு கதை. அப்போது ஒரு விஷயம், இப்போது இந்த ஆடுகள்லாம் இங்கே நம்ம ஒரு பிரேக்ஷனை தான் சில விஷயங்கள் பிரேக்ஷனில் அங்கே சொல்கிறது தான் கொஞ்சம் விஸ்தாரமாக சொல்கிறோம், வேறு ஒன்றும் இல்லை. இவைகள்லாம் நீ மரணம் அடைஞ்ச உடனே உன்னை குத்த காத்து கொண்டு இருக்கிறேன்னு அந்த ஆடுகளை காமிச்சாரே அது என்ன விஷயம் அப்படின்னா, ஆமாப்பா உன்னை குத்த காத்து கொண்டு இருக்கிறது. நீ மரணம் அடைஞ்ச உடனே கண்டிப்பாக நரகத்தில் உனக்கு இவைகள்லாம் உன்னுடைய யாதனா தேகம் உனக்கு கொடுப்பாங்க. அந்த நரகத்தில் அதில் இவைகள்லாம் இரும்பு கொம்புகளால் உன்னை குத்தி கிழிக்கப் போகின்றன. இந்த ஆடுகள்லாம் பயமாக இருக்கே, எனக்கு இதெல்லாம் வேண்டாமே அப்படின்னு. உனக்கு தான் நான் இதெல்லாம் முன்னாடியே தெரியாமல் போச்சே. இப்போ நான் மரணம் அடைய போகிறேனே. ஆமாம் மரணம் அடைய போகிறேன். கடைசி காலம் வந்துடுச்சு. ஆமாம் கடைசி காலம் வந்துடுச்சு. என்ன பண்ணுறது? கடைசி காலம் வந்துடுச்சு. நான் மரணம் அடைய போகிறேனே. எனக்கு பார்த்தா எனக்கு பயமாக இருக்கே. இதெல்லாம் முன்னாடியே தெரியாமல் போச்சு. சரி இப்போ நான் எங்கே போவேன்? நரகத்துக்கு போவேன். அங்கே போனால் என்ன கிடைக்கும், என்ன நடக்கும் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, நீங்கள் வீட்டுக்கு வந்தவங்கள ஒரு மாதிரி முறைச்சி பார்த்த இல்லையா? ஆமாம், அதுக்கு கழுகுகள்லாம் உங்கள் கண்ணை குத்தும், வேறு ஒன்றும் இல்லை, கண்கள்லாம் பிடிங்க எடுக்கும் அப்படின்னு. ஆமாம், நீ எத்தனை ஆடுகளை வெட்டி அதனுடைய குடல்லாம் சாப்பிட்ருப்ப, போட்டி சாப்பிட்ருப்பில்ல, அது மாதிரி நாய்கள்லாம் உன் குடலெல்லாம் பிடுங்கும் நரகத்தில். கடவுளே. ஆமாம், பாலமாக வெட்டினில்ல, அங்கே கத்திகளில் அசிபத்திர வனம்னு ஒரு வனம் இருக்குது. அதில் வந்து என்னென்னா உன் உடம்பை துண்டு துண்டாக வெட்டுவாங்க, வெட்டி உனக்கே கொடுப்பாங்க, நீயே சாப்பிடுன்னு. எனக்கு மாம்சம் சாப்பிட்டோன்னே சுவையாந்ததில்லை, இப்போ உன் உடம்பே நீ சாப்பிடு அப்படி வெட்டி கொடுப்பாங்க. அப்புறம் ஒருத்தர் வந்து என்னென்னா ரொம்ப கஷ்டப்பட்டு ஏழ்மையில் பெண்ணு கல்யாணம் பண்ண முடியல, இந்த மாதிரி கஷ்டம் ஏழ்மை ரொம்ப வாடுறேன், பசி, வீட்டுக்கு சாப்பாடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏழை வந்து கெஞ்சினார் இல்லையா, அவருக்கு நீ உதவலை இல்லையா, கஞ்சி பிஸ்னா தானே நீ சொத்துக்களை சேகரன்னு ஆசைப்பட்டல, ராஜாவாக இருந்தும் கவனிக்கலை இல்லை, அதனால் உன் உடம்பு என்ன பண்ணுவாங்க, ஊசி நூல் போட்டு தைச்சி அப்படிப்பட்ட கஞ்சி பிஸ்னாரியாக உடம்பெல்லாம் ஊசி நூல் போட்டு தைப்பாங்க. ஆமாம்,
அதே மாதிரி எத்தனை பேர் வயிற்றுச்சல் கொட்டிண்ட அது மாதிரி வைக்காப்பொருள்லாம் போட்டு உன் மேலே மூடி ஒன்று எரிப்பாங்கப்பா, நீ எரிவ. இதெல்லாம் கேட்கறதுக்கே பயமாக இருக்குது. ஆமாம், உன் மனைவி விட்டு வேறு போய் கட்டி ஆலிங்கனம் பண்ணல, சுகமாக இருந்ததில்ல? ஆமாம். அவங்க என்ன பண்ணால் இரும்பை வந்து நல்லா காய்ச்சி குழன்னு இருக்கும், அந்த இரும்பு காய்ச்சி அது ஒரு பொம்மை ஸ்திரீ வடிவத்தில் செய்து அதை கட்டி பிடிக்க வைப்பாங்க. நான் கட்டி பிடிக்க மாட்டேன்னே, ஒரு உதவிப்பாங்க, நீ ஆட்டோமேட்டிக் கட்டி பிடிச்சிப்ப. அப்படி இழுத்து உன்னை கட்டி பிடிக்க வைப்பாங்க. அவள்தான் துடின்னு துடிச்சு போயிடுவேன். இவ்வளோ தான்ப்பா, வேறு ஒன்றும் இல்லை. எதுக்கானா எத்தனை தண்டேன்னு சுத்தியதி, அங்கே தண்டனை கொடுத்தா தான் நீ பண்ண பாவங்கள்லாம் போகும், சுத்தமாகும் இல்லையா? அதுக்காக தான்ப்பா, வேறு ஒன்று. ஐயோ ஆமாம், நான் இல்லையே, நான் அப்படிலாம் எந்த பெண்ணையும் நான் கட்டி பிடிக்கலையே, அது பண்ணலையே, நான் அப்படிலாம் நான் இந்த மாதிரி தப்புலாம் நான் பண்ணலையே. ஏன் பண்ணல? நீ மறந்துட்ட. நான் என்னத்த மனைவிலாம் கட்டி பிடிக்கலையே. கட்டி பிடிக்கல? அங்கே அங்கே போய் இந்த சித்திரகுப்தன் இருக்கான் இல்லையா, கதையாக சொல்லுவான் அவன் கதைலாம். நீ என்னென்னலாம் தப்பு பண்ணன்றது அங்கே கதையாக எழுதி வச்சுருக்கான், போய் சொல்லுவாங்க போய் கதைலாம். அங்கெல்லாம் போக மாட்டேன், எனக்கு பயமாக இருக்குது, அங்கெல்லாம் போக மாட்டேன். அங்கெல்லாம் வந்து ஊசிலெலாம் கொஞ்சம் குத்தி எடுப்பாங்க. ஆமாம், இந்த ஆடுகள்லாம் வெட்டி எண்ணெய் கடாயில் போட்டு பொரிச்சு சாப்பிட்டல? ஆமாம், உன்னை எண்ணெய் கடாயில் போட்டு பொரிச்சு எடுப்பாங்க அங்கே போய். ஐயோ, அப்புறம் நான் எனக்கு அந்த தண்டனைலாம் வேணாம், எனக்கு பயமாக இருக்குது, இதெல்லாம் சொல்லாது, எனக்கு பயமாக இருக்குது, ரொம்ப கஷ்டப்படுறேன். அங்கே போய் பாம்புகள்லாம் குடலை பிடிங்கி எடுக்கும், நாய்கள்லாம் குடலை பிடிங்கி எடுக்கும், உன்னை சுடுமணலில் போட்டு எடுப்பாங்க, உன்னை பாலமாக வெட்டி உன்னையே சாப்பிட சொல்லுவாங்க. இது மாதிரிலாம் அசிபத்திர வனம்னு இருக்குது அப்படின்னு நான் சொன்ன உடனே தப்த தைலம் இதெல்லாம் இருக்குது, உடம்பை போட்டு அப்படியே கொதிக்க வைப்பாங்க உன்னை அப்படின்னு சொன்ன உடனே பயந்து நடுங்கி போயிட்டான் இந்த ஜீவன். எனக்கு பயமாக இருக்குது, வேணாம் இதெல்லாம் சொல்லாத, இதெல்லாம் போய் நீ அனுபவிக்க போகிற, நீ போயிட்டு வா. என்ன? நான் போக மாட்டேன், அந்த இடத்துக்குலாம் போக மாட்டேன், எனக்கு பயமாக இருக்குது. பயமாக இருக்குதா? அப்போ செய்யும்போது பயமா இல்லையா? இல்லையே, நான் இதெல்லாம் செய்த ஞாபகமே இல்லையே. உனக்கு ஞாபகம் இல்லை, ஆனால் சித்திரகுப்தன் ஞாபகமாக எழுதி வச்சுருக்கான், எல்லாத்தையும் ஒன்றை விடாமல் மறக்காமல் எழுதி வச்சுருக்கான். ஐயோ, நான் உனத்த மனைவி அபகரிச்சு நான் கட்டிப்பிடிச்சு, நான் எத்தனையோ ஸ்திரீகள் மனைவி இருக்குது எனக்கு, அதில் என்ன தப்பு பண்ணேன்னு எனக்கு தெரில. நான் மாம்சபக்ஷணம் பண்ணேனா, இதை பொறிச்சாங்களா, இதெல்லாம் ஞாபகம் இல்லை. நீ ஞாபகம் இல்லை, ஒன்று கூட விடாமல் அவங்க ஞாபகமாக எழுதி வச்சுருக்காங்க. சித்திரகுப்தன் அங்கே இருக்கான், உன்னுடைய கதையெல்லாம் கதையாக எழுதி வச்சுருக்கான். அங்கே போய் சொல்லுவாங்க எல்லா டீட்டெயில்ஸும். நீ போயிட்டு வா. நான் போக மாட்டேன், நான் மரணம் அடைய மாட்டேன் அப்படின்னு. யமசிய கருணா நாஸ்தி, யமனுக்கு கருணை கிடையாதுப்பா, நீ போய் தான் ஆகணும், இந்த உடம்பு விட்டு தான் ஆகணும். அப்போது என்னை முன்னாடியே சொன்னால் தானே எனக்கு தெரியும், நான் தப்பு பண்ணிட மாட்டேன். எனக்கு முன்னாடியே சொல்லாமல் நான் இந்த தப்புலாம் பண்ணும்போது என்னையும் கவனிக்காமல் விட்டுட்டு திடீர்னு வந்து என்னை பிடிக்கிறீங்க. ஏன்? உனக்கு ஒரு தடவை முட்டி கால் தட்டிச்சா? உனக்கு ஜுரம் வந்ததா? உன் உடம்பு இழைச்சி போச்சா? கவலை வந்ததா? அப்போ தான் அதெல்லாம் சிம்டம்ஸ் தானே உனக்கு. மரணத்துக்கிட்ட வந்துட்டு தலைலாம் நரைச்சி போகுது, கண் மந்தமாகுது, முட்டி கால் தட்டுது. அப்போ கூட நீ என்ன பண்ண? இன்னொருத்த மனைவி அடையலான்னு ஆசைப்பட்டேன். இன்னொருத்த சொத்தை அபகரிக்கலாம், ஆட்டியா போடலான்னு ஆசைப்பட்டேன். எதிர்கால தேவைக்காக பணம் சேர்க்கறதுக்கு போயிட்டேன். நீ இதெல்லாம் கண்டுக்கல. உனக்கு ஹார்ட் அட்டேக் வந்ததா? ஒரு ஹார்ட் அட்டேக்கு, ரெண்டாவது ஹார்ட் அட்டேக் வரும்போதா? அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நீ என்ன பண்ண? நல்லா கறி மீன் எல்லாத்தையும் சாப்பிட்டேன். ஓ, நான் உனக்கு தான் சிம்டம்ஸ் கொடுத்துனே, எச்சரிக்கை பண்ணனே, உனக்கு ஜரை வர வச்சனே, முதுமை வர வச்சனே, மரணத்துக்கிட்ட நீ வந்துட்டுன்னு உனக்கு எச்சரிக்கை பண்ணனே, சிம்டம்ஸ் கொடுத்துனே. நீ அப்போ நான் என்ன பண்ணியிருந்தேன்? நீ இன்னொருத்த மனைவி மேலே ஆசைப்பட்டிருந்தேன், நல்லா கறி மீன் சாப்பிட்லான்னு ஆசைப்பட்டிருந்தேன், மதுபானம் சாப்பிட்டுருந்தேன், நிறைய ஜீவராசிகளை இம்சை பண்ணேன். நீ என்ன எதிர்கால தேவைக்காக பணம்னு ஓடினேன், பணத்தை பின்னாடி ஓடினேன். அட கடவுளே, நீ ஏமாந்துட்ட, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்ப்பா? இப்போ கடைசி காலம் வந்தபோது உனக்கு தான் எச்சரிக்கை. எத்தனையோ தடவை அலாரம் மணி அடிச்சுதே, நீ எழுந்துக்கல, நீ தூங்கின்னு இருந்த. எத்தனை தடவை நான் அந்த அலாரம் மணி அடிச்சு அதுவே அலறி அந்த அலாரம் மணி அலறி அதுவே ஓய்ஞ்சு போச்சு. அந்தளவுக்கு நீ தூங்குற அஜ்ஞானத்தில். உனக்கு அலாரம் மணி எத்தனையோ விதத்தில் கொடுத்தனே. உனக்கு ஆபத்துக்களை வர வச்சேன், கவலைகளை வர வச்சேன், மனசு கஷ்டங்களை உண்டாக்கினேன், உன்னுடைய மனைவி குழந்தைகளை உனக்கு எதிர்முகமாக திருப்பினேன், அவர்கள் உனக்கு அனுகூலம் இல்லாதபடி பண்ணேன். அப்போ கூட நீ உஷாராகல. கடைசியில் வந்து என்னென்னா உனக்கு நோய்களை கொடுத்தேன், வயோதிக நிலையம் ஜரையும் வர வச்சேன், கண் மந்தமாக நிறைய தெரிய வந்தது, மரணத்துக்கிட்ட வந்துட்டு உனக்கு ஜாக்கிரதை பற்றின எத்தனையோ விதத்தில். நீ என்னன்னா அப்போ சுகபோகங்களை தானே வேண்ட. என் பிள்ளைங்களுக்கு சேர்த்து வச்சுட்டு போகணும், என் குழந்தை முக்கியம்,
அவருடைய சேஃப்டி முக்கியம் அப்படின்ட்டு பணம் சொத்துன்னு அது பின்னாடி ஓடினேன். பிற சொத்தம் அதுக்காக பிறர்கள் சண்டை போட்டு பிற சொத்தம் அபகரித்தேன். நிறைய பாவங்களை பண்ணேன் நிறையாமலே. அந்த பாவங்கள்லாம் கழிக்கணும்னா எத்தனை தண்டேன்னு சுத்தியதி நரகத்துக்கு போனால் தான் யமலோகத்துக்கு அங்கே சொல்லுவாங்க, கணக்கெல்லாம் சொல்லுவாங்க ஃபுல்லாக. நீ அங்கே போய் பேசிக்க நீ கிளம்பு அப்படின்னு அந்த அவிக்ஞாதன் இந்த பிராச்சீன பருக்கு சொல்கிறான், இந்த புரஞ்சனுக்கு சொல்கிறான், இந்த ஜீவனுக்கு சொல்கிறான். நீ பண்ணலையே அவ்வளோ தவறுகள், அங்கே அங்கெல்லாம் போக மாட்டேன், எனக்கு பயமாக இருக்குது, நான் போக மாட்டேன். இல்லை நீ போயிட்டு வந்துடுவேன், மறுபடியும் இங்கே வருவேன். நீ என்ன பண்ணுவேன், எத்தனை தண்டையில சுற்றியது இதெல்லாம் சுத்தமாகி இந்த தண்டனைலாம் அனுபவித்த பிறகு மறுபடியும் இங்கே வருவேனா, அப்போ என் டார்லிங்லாம் நான் பார்ப்பேனா? அப்போ கூட அந்த டார்லிங் மேலே உள்ள ஆசை போதா பார். என் டார்லிங் மறுபடியும் பார்ப்பேனா? உன் டார்லிங் தானே, உங்கள் டார்லிங் என்ன பண்ணுறா பாடுறான். அப்போ என்ன பண்ணுறா, நீ செத்துட்டல்ல பார், உன் உடம்பு எரிச்சிட்டாங்களா, எரிச்சப்பட்டு அவன் என்ன பண்ணுறான்னா பிள்ளை குழந்தை குட்டிங்களோட மருமகளோட சண்டை போட்டுருக்கா பார் உன் டார்லிங். கடவுளே பாரு அப்படின்னு சொல்லிட்டு பகவான் காண்பிக்கிறான், அனித்தியமான அந்த வாழ்க்கையை காண்பிக்கிறான். நீ எத்தனை ஜென்மம் எடுத்தனா, 2 கால்கள், 6 கால்கள், 10 கால்கள், 5 கால்கள், 2 கால்கள் போன்ற மனுஷ பிறவி, பூச்சி, புழு, எத்தனை பிறவிகள், எத்தனை உடல்கள் எடுத்துன்னு எவ்வளோ துன்பங்கள் அனுபவிச்சுன்றது காண்பிக்கிறான். மற்றவொடனே வைராக்கியம் உண்டாச்சு அந்த புரஞ்சனுக்கு, அந்த ஜீவனுக்கு. அப்புறம் சொல்கிறார், என் டார்லிங் வருவாளா அப்படின்னு கேட்டே, நீ செத்துட்ட பிறகு மறுபடியும் இங்கே பிறப்பேனா, அந்த உடம்பு பிறப்பேன், மனுஷ பிறப்பு உனக்கு மறுபடியும் வரும், இங்கே வருவேன். ஆனால் நீ பூனையாக பிறப்பேன், நாய்ப்பாக பிறப்பேன் இல்லை. அப்போ உனக்கு நாய் டார்லிங் கிடைக்குமோ பூனை டார்லிங் கிடைக்குமோ தெரியாது, மனுஷ டார்லிங் தான் கிடைக்குன்னு சொல்ல முடியாது. அப்போ அந்த டார்லிங் கிடைக்க மாட்டான். அப்போ கூட அந்த டார்லிங் மேலே தான் புத்தி போதும் உனக்கு அப்படின்னு. இல்லை ஒரு ஆசை, அடப்பா இவ்வளோ துன்பங்களை நீ அனுபவிக்க போகிறடா நரகத்தில், ஆனால் அங்கே போக மாட்டேன், போகவும் கூடாது. அப்போது நீ சேஷம் தேடிக்கல, இப்போ யமன் வந்து உன்னை பிடிச்சும் போகிறானே, நீ தான் உடலை விட்டியே, இனிமேல் நீ போக போறியே. அப்போ நீ யார், நான் யாருன்றது இருக்கிறது முதல் நீ யாருன்னு தெரிஞ்சுக்கோ. நான் யார், நீ என்னுடைய நண்பன். அப்போ நீ யார், நான் தான்டா அவிக்ஞாதன் பரமாத்மா அப்படின்னு. அப்போ நான் இதிலேருந்து தப்பிக்கணும்னா என்ன வழின்னா, நான் சொல்கிறேன் ஒன்று சரியா, அவ்வளோ நான் தான் உனக்கு ஜாக்கிரதை பற்றினேன், உனக்கு எல்லா சிம்டம்ஸும் கொடுத்தேன், உன் உடம்புல இது மாதிரி சிம்டம்ஸ் வரும்போது நோய்கள் கொடுத்தேன், கவலைகளை கொடுத்தேன், நீ பண்ணுற முயற்சிகளெல்லாம் தடை பண்ணேன், என்ன சொத்து சுகங்களை சேர்க்கறதுக்கெலாம் தயார் பண்ணேன், எவ்வளோ போராட்டம் பண்ணி மறுபடியும் அந்த சொத்து சுகத்தை தான் முயற்சி பண்ணுறேன். எதெல்லாம் உனக்கு சம்பாதிக்கிற வழியெல்லாம் நான் தடைப்படுத்தி உனக்கு எவ்வளோ போராடி அந்த சம்பளம் பெற மாதிரி பண்ணேன். எல்லாம் எதுக்காக, இதில் இவ்வளோ துன்பம் இருக்குது, நீ எப்படியாவது என்னை திரும்பி வந்துடுவியா, இந்த ஜென்மாவை கரையேற்றிப்பா, மரணமற்ற பெருவாழ் வாழறதுக்காக நான் எத்தனையோ விதத்தில் ஜாக்கிரதை பற்றினேன். நீ தான் ஜாக்கிரதையாக இல்லை, உனக்கு வயோதிகம் கொடுத்தேன், நோய்களை கொடுத்தேன், உன் குடும்பமே உனக்கு எதிர்ப்பாக திருப்பினேன், எல்லாம் உன்னை நம்பினவங்களாம் கைவிடும்படியெல்லாம் பண்ணேன். நீ அப்போ கூட நீ ஜாக்கிரதை இல்லாமல் எப்படியாவது அவர்களோட சமாதானப்படுத்தியிருந்தாவது இந்த சுகப்பை உங்களை அனுபவிக்கணும்னு நினைச்சல் இல்லையா. அப்போ அதுக்காக நிறைய பாவங்களை பண்ண இல்லையா. அங்கே போய் வைக்கால் போட்டு எரிப்பாங்க, நாய் கழுகெல்லாம் வந்து கண்ணை பிடுங்கும், குடலை பிடுங்கும், எல்லாத்தையும் போய் அனுபவிச்சுட்டு வா. உடம்பெல்லாம் பாலமாக வெட்டுவாங்க, எண்ணெய் கடாயில் போட்டு பொரிப்பாங்க. அம்மா இரும்பு மயமான அந்த எரியிற அந்த இரும்பு மயமான பொம்மையெல்லாம் கட்டி பிடிக்க சொல்லுவாங்க, உடம்பெல்லாம் கொதிக்கும், அனுபவிச்சுட்டு வா. நாங்களாம் போக மாட்டேன்னு பயமாக இருக்குது அப்படின்னா, அப்போ ஏன் நான் இவ்வளோ நாள் இத்தனை நாள் ஜாக்கிரதை பற்றினேன், நீ ஏன் ஜாக்கிரதை ஆகலை, அறியாமல் இருந்துட்டேன், தப்பு தான், என்னை மன்னிச்சிக்கோ. அப்போ நான் சொல்கிறது ஒன்று சொல்கிறியா, சொல்கிறேன். ராம 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 ராம் ராம ராம் சொல்லு. ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம். இப்போ நான் சொன்னேனே, சொல்லிட்டேனே, ஆள் தான், உனக்கு தண்டனை கிடையாது. என்னது தண்டனை கிடையாதா, நான் இவ்வளோ பாவங்கள் பண்ணியிருக்கேனே, ஆடுகள்லாம் பலி கொடுத்துருக்கேன், தப்பான காரியங்கள்லாம் செய்திருக்கேன், இதெல்லாம் ஆமாம் நான் இன்னும் சுத்தமானோம் இல்லையா, யமதண்டனை போய் நான் யமலோகத்தில் போனால் தான் சுத்தமாடிவேன். நீங்கள் சொல்கிறீங்க இது நான் நீ சுத்தமாயிட்டேன், நான் சுத்தமாகலையே. ராமநாமா சொன்னியே அசடே, நீ ராமநாமா சொன்னியடா, சுத்தமாயிட்டடா.
எத்தனை தண்டேன சுத்தியதி அப்படின்னு இல்லை. ஆமாம், சுத்தமாயிட்ட பிறகு தண்டனை கிடையாது உனக்கு. தண்டனை பண்ண பிறகு சுற்றி அடையிறது இல்லை, சுற்றி ஆகிட்ட பிறகு தண்டனை கிடையாது. சுத்தின ஆகிட்ட பிறகு எது தண்டனை? சுத்தமாகிறது தான் தண்டனை. தர்மராஜா தேவையில்லாமல் தண்டனை கொடுக்க மாட்டார். நீ பண்ண பாபத்துக்காக தான். தண்டேன சுத்தியதி என்ன தண்டனை? சுற்றி அடித்த பிறகு தண்டனை கிடையாது. எப்படி சுத்தமான? இப்போ ராமநாமா சொன்னியே, அசடே சுத்தமாயிட்ட மண்டு, இது கூட தெரிஞ்சிக்காமல் இருக்கிற. அப்போ ராமான்னு சொன்னால் சுத்தமாயிடுவாங்களா? இது தான் ஒரே வழி. சொல், ராம சொல். ராம 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 ராம் ராம 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 ராம். இப்படி மானசாம்சம் ஆகிய ஜீவாத்மாவை பரமாத்மாவால் அறிவுறுத்தப்பட்ட உடனே அது அனவர்தம் பகவான் நாமா சொல்லிட்டு ஜென்மா கரையேற்றி விட்டது. பிராச்சீன பர்கேஸுக்கும் அதுபோல் மந்திரங்களை உபதேசம் செய்து நாரதர் அவளை அந்த ஜென்மாவிலிருந்து கரையேற்றுகிறார். அப்போ அந்த ராமநாமா சொன்னால் பரிசுத்தம் அடைஞ்சாச்சு. நிறைய பாவங்கள் பண்ண, அவ்வளோ பாவங்களும் அது பரிசுத்தம் ஆகிடுச்சு. கோடி ஜென்ம ஹசாம் அபி, ஒரு தடவை நாராயணான்னு சொன்னான் அஜாமலன் பரிசுத்தம் ஆகிட்டான். பரிசுத்தமானதுக்கு அடையாளம் என்னன்னா, அடுத்த நிமிஷம் என்ன நினைக்கிறானா, இவரெல்லாம் பந்துக்கள் இல்லை போருக்கே, இதெல்லாம் சரீர பந்துக்கள். நமக்கு பந்துக்கள் எங்கேயோ இருக்காங்க போலுக்க, வைகுண்டத்தில் ஆத்ம பந்துக்கள், அவரல்லவா பந்துக்கள். க்ஷணசங்கேன சாதுஷு, அதுதான் ஒரு க்ஷணம் சத் சங்கம் கிடைச்சிது, எல்லாத்தையும் விட்டு சுத்தமாகி பகவான் அனவரதமும் நாராயணா 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 நாராயணான்னு சொன்னான் இல்லையா. இது ஒன்று தான் ஸ்ரேயஸ் மார்க்கம் அப்படின்னு நாரதர் அறிவுறுத்த உடனே இப்போ என்ன பண்ணோம்? இப்போ நாராயணா சொன்னேன், இது வரைக்கும் பண்ண பாப்பெல்லாம் போயிடுத்து, இனிமேல் நான் தெரியாமல் என் டார்லிங்கோட இந்த ஆடு மாடு சரி இது போல் தெரியாமல் அந்த பாவம் என்ன வந்துடுச்சுன்னா, போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் என்பாவாய். போய பிழையும் புகுதருவான் நின்றனவும். அப்போது இது வரைக்கும் பண்ண பாபத்துக்கு ராமநாமா சொன்ன பாவம் போயிடுது. இனிமேல் பாவம் எனக்குள்ளே வராமல் இருக்கணும், பாவ வாசனையே என்னை விட்டு போயிடணும். அப்படியே தெரியாமல் பாவம்னால் அந்த பாவமும் தூசாகணும். அதுக்கு என்ன வழின்னா அப்படின்னா நான் விடாமல் நாம் ராமநாமா சொல். இனிமேல் நம்ம கர்மாக்களை சேர்த்துக்காமல் இருக்கிறதுக்கும் தொடர்ந்து சேர்த்து நாமா சொல்லிகிட்டே. அப்போனா இது வரைக்கும் சொன்ன நாமது இது வரைக்கும் பண்ண பாவங்கள் போயிடுத்து, இனிமேல் செய்யக்கூடிய பாவத்துக்கும் தொடர்ந்து நாமா சொல்லிகிட்டே. அப்போ தான் இனிமேலும் பாவம் வராது. அப்படியே வந்தாலும் அது தீயினில் தூசாகும். அதுக்கு தான் பகவான் நாமா சொல்லு. அப்போது தொடர்ந்து பகவான் நாமா சொல்கிறது தான் ஒரே வழி. பகவானுடைய குண அனுபவங்களில் கிருஷ்ணனுடைய கதைகளை நிறைய கேட்கறது தான் ஒரே விமோச்சனம். அப்போது டார்லிங் மேலே உள்ள ஆசைலாம் போயிடும். அவள் எது மேலே ஆசை வரும்னா கிருஷ்ண பிரேமை உண்டாகும். அந்த கிருஷ்ண பக்தி உனக்குள்ளே பீரிட்டு அடிக்கும் இந்த ராமநாமா சொல்ல 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 சொல்ல. அது பிறகு நீ டார்லிங்கையும் மறந்துடுவேன், சொத்து சுகம், இந்த நீ வளர்த்த பிள்ளைகளையும் மறந்துடுவேன், இந்த புறத்தையும் மறந்துடுவேன், இந்த புறஞ்சனம் இந்த புறத்தையும் மறந்துடுவேன். நீ நானே நீயாக ஆகிவிடுவாய். பகவானுடைய அம்சமாக என்னுடைய அம்சமாக நீ ஆகிவிடுவாய். சச்சிதானந்த ஸ்வரூபமாக உன்னை நீ உணர்ந்து விடுவாய். அதுதான் ஒரே வழி. அனவரதும் ராம 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 ராம் ராம 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 ராம். அப்போ கிருஷ்ணனுடைய குணானுபவங்களில் கதைகளை, இது மாதிரி கதைகளை கேட்டால் தானே, இதுபோல் அறிவுறுத்தப்பட்டால் தானே இந்த ஜீவன் விழிப்புணர்வு அடைவான். அங்கே போக மாட்டேன்னு எல்லாருக்கும் பயமாக இருக்குது. யமலோகத்துக்கு போகணுன்னா பயமாக இருக்குது. அங்கே போனால் நரக வேதனைலாம் சொன்னால் இதெல்லாம் உண்மையாக நினைக்கும் போது, ஆமாம் நீ இவ்வளோ பாபங்கள் பண்ணி இதெல்லாம் இது பண்ணு, என்னை ஜாக்கிரதை பற்றினா தானே, உனக்கு தான் ஜாக்கிரதை பற்றினே, ஜரையை உண்டாகினேன், துன்பங்களை கொடுத்தேன், நீ எடுக்கிற முயற்சிகள்லாம் தோல்வி அடையும்படி செய்தேன், நீ சம்பாதிக்கிறதுக்கெல்லாம் போராடி நீ அந்த பணத்தை அடையும்படி செய்தேன், இவ்வளோ கஷ்டங்கள் எத்தனையோ பேருக்கு நீ வேஷம் போட்டேன், அதனால் பல மற்றவங்களுக்கு வேஷம் போட்டதுனால நீ பல விதமான பாவங்கள், சின்ன சின்ன பாவங்கள், பெரிய பெரிய பாவங்கள் எல்லாம் உனக்குள்ளே அந்த சூட்சமாக எல்லாம் சித்திரகுப்தா அங்கே கதை எழுதி வச்சுருக்கான். உன் கதையெல்லாம் எழுதி வச்சுருக்கான், லைஃப் ஹிஸ்ட்ரிலாம் அங்கே எழுதி வச்சுருக்கான். போய் அங்கே எல்லாத்தையும் ஒப்படைப்பான். நீ மறந்துருப்ப எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தி சொல்லுவான். வானம் அங்கெல்லாம் போகக்கூடாது. அங்கே போகக்கூடாதுன்னா அப்போதைக்கு அப்போ நான் சொல்லுவேன்னு சொல்ல மாட்டேன்னு. அதுக்கு இப்போ பகவான் நாமா சொல்லு, ராமநாமா சொல்லு. சொன்னோடனே ராம 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 ராம. அவர்கள் நான் உறவினர்கள் நான் பாரு, அங்கே பாரு
உறவினரில் பார், உனக்காக 2 நாள் அழுதா உன் மனைவி, அப்போ நான் பிள்ளைகளை வச்சுன்னு கொஞ்சண்டு, அவர்களை மருமகன் பேரம்பேத்திகளோட கொஞ்சண்டு, அவள் எல்லாத்தையும் மறந்துட்டா, சந்தோஷமாக இருக்காப்பா பிள்ளை குட்டி பேரம்பேத்திகளோட. அவ்வளோதான். உன் டார்லிங் எப்படி அங்கே சந்தோஷமாக இருக்காப்பா பிள்ளைகளோட, மருமகளோட சண்டை போடுறாப்பா. அவ்வளோதான். என்னை யார் ஞாபகத்தில் வச்சுப்பா? நீ நினச்சிருக்க உனக்காக எல்லோரும் நான் உயிர் விட்டுருவாங்களா? அதுக்காக எல்லோரும் அவங்கவுங்க வாழ்க்கையை தேடிப்பாங்க. அவங்க சுயநலம்னு ஒன்று இருக்குது இல்லையா? அதாவது அவங்கவுங்க வாழ்க்கையை பார்த்துன்னு போயினே இருக்கும். உன்னை யார் திரும்பி பார்க்க போகிறா? யார் சட்டை பண்ண போகிறான்? உறவுகள்லாம் மரணத்தோடு முடிய போகுது. இந்த உறவுகள்லாம் மரணம் அடைஞ்சிட்ட பிறகு இனிமேல் புதுசாக ஒரு உறவு, அடுத்த பிறகு தண்டனை சுத்தியம் அடைஞ்சுன்னா அது பிறகு உனக்கு பூனை பிறவியோ நாய் பிறவியோ பலவிதமான உறவுகள்லாம் உண்டாகும். அவர்களோட நீ சல்லாபம் பண்ணி மறுபடியும் தப்பி தவறி உன் பாவங்கள்லாம் தேஞ்சி அது பிறகு துர்லபம் மனுஷ ஜென்மம் மறுபடியும் கொடுக்க போகிறான். அது பிறகு மறுபடியும் இதே குழந்தை குட்டி சுகபோகங்கள். நான் அவர் எதிர்காலத்துக்கு சேர்த்து வைக்கிறேன், நான் அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன், அவர்கள் சேஃப்டிக்கெலாம் பண்ணிட்டு உன் சேஃப்டியை விட்டுட்டேன், உறவினருடைய சேஃப்டியை கவனித்து உன் சேஃப்டியை விட்டு ஏமாந்து போயிட்டேன். இதுதான் லைஃப் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்கிறார். அருமையான விஷயங்கள். அதனால் பகவான் நம்மளுக்கு ஜாக்கிரதைப்படுத்துகிறான். வயதிகள் மூலமாக, நோய்கள் மூலமாக, பலவிதமான இடையூறுகள் மூலமாக, பிரச்சனைகள் மூலமாக, இதெல்லாம் இவ்வளோ துன்பங்களை கொடுக்கக்கூடியது இந்த சம்சார தாபங்கள் மூலமாக. இதெல்லாம் பொய்யானது, துக்காலயம், அசாஸ்வதம், துக்கம் நிறைஞ்சதும் காண்பிச்சு என்னை அடையிறது பாருன்னு உனக்கு எவ்வளோ சிம்டம்ஸ் நல்லபடியாக சொல்லி பார்த்தான். இல்லை தண்டேன சுத்தியதி, நீ தண்டனையில் தான் தெரிந்தோன்னா அதுக்காக தான் கடைசியில் மரணம்னு ஒன்று கொடுத்து நீ யமலோகத்துக்கு போகும்படி செய்ய. அங்கே நீ பண்ண பாவங்களுக்கெல்லாம் தண்டனை. இங்கெல்லாம் நீ லஞ்சம் கொடுத்து எஸ்கேப் ஆகிட்ட இல்லையா? இங்கே பண்ண பாவத்துக்கெல்லாம் அங்கே எஸ்கேப்பே ஆக முடியாது. தெய்வ தண்டனை ரொம்ப கடூரமாக இருக்கும். அங்கே போட்டு எண்ணெய் கடலில் போட்டு பொறிச்சு எடுத்துருவானோ. ஆனால் அந்த யாதனா தேகம்னு ஒரு தேகம், அந்த தேகத்தில் நீ தப்பிக்க முடியாது. அது அழியவும் அழியாது. வெட்டுப்பட்டால் கூட என்னென்னா மறுபடியும் அந்த தேகம் ஒட்டிக்கும். ஆனால் வேதனை பயங்கரமாக, அந்த வெட்டுப்பட்ட வேதனை ரொம்ப கடுமையாக இருக்கும். இந்த ஜீவன் அனுபவிப்பானோ. அப்படி இதெல்லாம் சொன்ன உடனே என்னால் நீ பகவான் மேலே குறை சொல்ல முடியாது. உனக்கு ஜாக்கிரதை படுத்தினா நீ ஜாக்கிரதை ஆகலை. பாகவத்து கூப்பிட்டா என்னென்னா என் பிள்ளைகள் நான் அதுக்கெலாம் ஷாப்பிங் போனோம், அது மால்லாம் ஐட்டம் போனோம், அதெல்லாம் நல்லா ட்ரெஸ்லாம் வாங்கி கொடுக்கணும், அவெல்லாம் நல்லா சினிமா பீச்சு பார்க்கு இட்டு போய் நல்லா சுகமாக ஸ்வீட்ஸ்லாம் வாங்கி கொடுக்கணும், ஜாலியாக என்ஜாய் பண்ணுறேன் நான் லைஃபை அப்படின்னு சொல்லியிருந்தேன். உன்னை ஜாக்கிரதை பார்த்தேன். பாகவத்துக்கு கூப்பிட்டேன், நீ வரல. நீ நாம சங்கீதத்துக்கு கூப்பிட்டேன். அப்போ தான் என் மனைவி ஒரு பொருள் கேட்டேன், அதை வாங்கிட்டு வந்து கொடுக்கணும். அவள் இல்லாட்டி கோச்சிப்பா, அவள் கோச்சின்னா எனக்கு மனசு தாங்காது அப்படின்னு அந்த புரஞ்சன மாதிரி அவளை சமாதானப்படுத்துறதுக்காக நாம சங்கீதத்துக்கு கூப்பிட்டா கூட வரல. நீ ஜாலியாக இருந்துட்டேன். இப்போ நான் குத்துதே குடையதேன்னு. இப்போ மனைவி வரமாட்டாளே, உன் டார்லிங் வரமாட்டாளே, யாருமே வரமாட்டாங்களே, பசங்களாம் கூட வராது, அழுவாங்க, கூட சேர்ந்து அழுவாங்க. அவ்வளோதான். இப்போ நீ தான் தனி காட்டுராஜாக உன்னுடைய பாப கர்மா மூட்டையை நீ தான் அனுபவிச்சான். அங்கே போய் நீ தனியாக தான் போய் இந்த நரக தண்டனைகள் துன்பங்கள்லாம் அனுபவிச்சாகணும் அப்படின்னு சொன்ன உடனே பயந்து போயிடுச்சு. ஜீவன் பயந்துடுச்சு. அப்போ பகவானால் நாரதரால் அறிவுறுத்தப்பட்ட பிராச்சீன பர்கிஸ் ஆத்மலாபத்தை தேடிந்தான். இதேப்பட்ட புரஞ்சன வாக்கியானம் அருமையான சரித்திரம். நான் சிம்பிளாக எதுவும் ஸ்லோகங்களை சொல்லாமல் நிறைய ஏதோ 1-2 சொல்லாமல் அழகாக கதையாக சொல்லிட்டேன். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலைன்னா மகான்கள் நிறைய சொல்லியிருக்கா, அதை போய் கேட்கலாம். ராம 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 ராம. இந்த ராம நாமந்தான். நான் சுத்தமாகலையே, அசடே சுத்தமாகலன்னு சொல்லாத, ராமநாமம் சொல்லிட்டே சுத்தமாகிடுச்சு. நீ சுத்தமாயிட்டே. சுத்தமாயிட்ட பிறகு தண்டனை கிடையாது. தண்டனை எதுக்காகனா சுத்திக்காக தான். எத்தனை தண்டனை சுத்தியது, சுத்தமாயிட்ட பிறகு தண்டனை கிடையாது. அப்படின்னா இது யமனையே யமத்தூர்லேயே சொப்னத்தோடு பார்க்க மாட்டேன். ஆமாம், அப்போ ஜாக்கிரத்தில் எங்கே பார்க்குறது? ஆனால் இனிமேல் பகவானை தான் நீ பார்ப்பேன். அனவரதம் அஜாமலம் நாராயண நாமத்தை சொல்லி விமானத்தில் வைகுண்ட வாசிகளை பார்த்து வைகுண்டாதிபதி அடைஞ்சான் இல்லையா, ஒரே ஜென்மாவில். அது மாதிரி அடைய முடியும். பகவான் நாமா சொல்லு, ராம 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 ராம. கோதண்ட பணியாக பகவான் உன்னை அழைச்சி போவோம். எப்படி அயோத்திய வாசிகள் அத்தனை பேருக்கும் தன்னுடைய வைகுண்ட தாமத்துக்கு அழைச்சி போனாரோ
அது மாதிரி ராமரை வந்து அழைச்சி போவார். ராம 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 ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய். ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம்.